இப்ப வந்து டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பேசும்போது கூட தெளிவா சொல்லிட்டாரு. ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் கூட்டணிக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லி. அப்ப இது எடப்பாடி தைரியமா எடுத்த முடிவா தானே பார்க்கணும். அந்த தைரியத்தை கொடுப்பது பாஜகங்கிறேன். அவர்கள் அப்ப சேரவே கூடாதுன்னு பாஜக ஆமாங்க, நினைக்குதா? அதைத்தானங்க விரும்புறாங்க. அதிமுக ஒன்றிணைறதுல பாஜக விருப்பம் இல்லையா? உடைத்தவர்கள் எப்படி ஒன்றுபடுத்துவார்கள்? அவர்கள் நோக்கமே அதிமுக கூட்டணி சிதைக்கப்படும். பலமாகுமே சார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவர்களுக்கு 2029க்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தேவை. இப்ப ஒண்ணும் ஆக போறது இல்ல. அவர்களுக்கு அவசியமும் இல்ல. அதிமுக பலப்படுவதிலே அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் கனவே வேறங்க. 67க்கு முன்பு ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ், ஒரு திராவிட கட்சி திமுக. அந்த நிலை தமிழ்நாட்டில் மீண்டும் எப்பொழுது உருவாக்கலாம் என்று காத்திருந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு உள்ளே வந்து அனைத்தையும் இவர்கள் தான் உடைத்தார்கள். இவர்கள் தான் அனைத்தையும் ஓபிஎஸ் நீக்க வச்சது அவங்க தான். இத்தனை தைரியமும் எடப்பாடிக்கு எங்கிருந்து வருகிறது? அங்கே கொடுக்கப்படக்கூடிய உற்சாகம், நீ செய்யுங்க, ஒட உன் கட்சியை ஒற்றுமைப்படுத்தாதே, ஒற்றுமைப்படுத்து என்று சொன்ன காலம் இருந்தது. எப்போ? திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கி தன் ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்து விடுமோ என்பதற்காக 2017 என்ன பண்ணாங்க? ஓபிஎஸ் நீங்களும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்தாங்க. கவர்னரே கைபிடித்து வைத்து இருவரையும் ஒன்று சேர்த்தாரா இல்லையா? அன்றைக்கு ஒன்று சேர் என்று சொன்னால் ஒன்று சேர்ந்தார்கள். இப்போ ஒன்று சேர் என்று சொன்னால் ஒன்று சேர்வார்கள். ஒன்று சேர வேண்டாம் என்று சொல்வதே பாஜக தான். ஒவ்வொருத்தரையா உடைப்பாங்க. இப்போ அண்ணா, இப்போ நீங்க பாருங்க, ஒரே ஒரு எடப்பாடிக்கு போட்டியாளர் போல செங்கோட்டையனை சித்தரித்து காட்டினால் எடப்பாடிக்கு கோபம் வரும். அவர் வேலை நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா? அப்ப வர வச்சு பார்த்தது ஏன்? அப்ப பிரித்தாலும் சூழ்ச்சி தானே. நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம். நான் அதிகாரத்தில் இருக்கிறேன். என் சகாவான உங்களை அழைத்து, எனக்கு மேலே இருந்து எனக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடியவர் உங்களை அழைத்து பேசினால், ஆகா, எனக்கு பதிலாக என் சகாவை ஏற்பாடு செய்கின்ற வேலையை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக செய்கிறது என்ற அச்சம் எனக்கு வருமா இல்லையா? அப்ப பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவிடெண்ட் ரோல். ஒரு காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி எதை செய்ததோ அதை இந்த வடக்கிந்திய கம்பெனி செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை.